நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நண்பர்களே, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இந்தியன் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இருந்த ஒரு காரை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம். குறிப்பா சொல்ல போனா அப்படின்னாக்கா மகேந்திரா தாருங்கிற ஒரு காருக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டஃபை கொடுக்கக்கூடிய ஒரு காரு தான் நம்ம பார்க்க போறோம். உலகத்துல லண்டனா இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், சிங்கப்பூர், மலேசியாவாக இருக்கட்டும், எல்லா ஊர்லேயுமே நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த கார் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக வளம் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு இல்லை, ஒரு 10லேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த கார் இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்ட்டு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் இந்த வருது, அந்த வருது, அந்த வருது, இந்த வருது, கடைசி வரவே இல்லை. நான் ஒரு கார் காதலன், நான் ஒரு பைக்கு கார் ஃப்ரீக்கு, நான் இந்த பைக்கு கார் மேல மிகப்பெரிய ஒரு தீவிர ரசிகன், காதலன். அதனால இந்த மாதிரி ஒரு அருமையான கார்லாம் எப்ப இந்தியாவுக்கு வரும் அப்படின்ட்டு நானும் ஒரு 10 வருஷத்துக்கு மேல எதிர்பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார் இந்தியாவில் லான்ச் ஆனிச்சு. லான்ச் ஆன அந்த செகண்ட்லேருந்து மகேந்திரா தாருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரகடா வண்டி ஓட்டணும், காடு மலை மேடு, காடு மலை மேடு எல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஜீப் எது அப்படின்னாக்க மகேந்திரா தார் தான். அந்த மகேந்திரா தாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியை உருவாக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டஃபை கொடுத்த ஒரு கார் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. என்னடா அந்த காரை சொல்ல மாட்டேங்கிறேன், இந்த பார்க்க போகிறேன் நினைக்காதீங்க. ஒரு மாதத்துக்கு மேலே இந்த காரை நம்ம ரிவ்யூ பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் அந்த கார் பயங்கர பிஸியாக இருந்தது. திருவாரூர் போயிடுச்சு, மன்னார்குடி போயிடுச்சு, கும்பகோணம் போயிடுச்சு, புதுக்கோட்டை போயிடுச்சு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த காரை நம்ம எப்படி ரிவ்யூ பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியா இன்னைக்கு தான் காரு கிடைச்சது. சந்தோஷம் கொண்டு வந்தோம். நான் இந்த கார்ல உள்ள பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். பாருங்க, இந்த காரோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். அப்படி அது என்ன கார் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு கார், அது என்னங்கிறத இப்போ போய் பார்ப்போம். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. சுசுகி ஜிம்னி. இந்த சுசுகி ஜிம்னி தஞ்சாவூர் பிள்ளை அண்ட் சன்ஸ் நெக்ஸா ஷோரூம்ல இருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம கூட நண்பர் வந்திருக்காரு, நெக்ஸா ஷோரூம் நண்பர் வந்திருக்காரு. நம்ம தொடர்ந்து கண்டென்ட்குள்ள போவோம். சுசுகி ஜிம்னி, நீங்க மகேந்திரா தாரை பார்த்துட்டு இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னடா இது சின்னோட்டு ஜீப்பா இருக்கு, இது எப்படி அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டஃபை கொடுக்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். இது வண்டி இத்தினோண்டா இருந்தாலும் இது பண்ணக்கூடிய வேலைகள் ரொம்ப அதிகமான வேலைகளை பண்ணோம். அது என்னென்ன வேலைகள் பண்ண நான் வரிசையா சொல்றேன். இது இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க இந்த கார் ஆட்டோமேட்டிக் 4x4. இது டூ வீல் டிரைவாகவும் இதை யூஸ் பண்ணலாம், 4 வீல் டிரைவாகவும் இதை யூஸ் பண்ணலாம். இது ஆட்டோமேட்டிக் 4 வீல் டிரைவ் சுசுகி ஜிம்னி. இந்த வண்டி ஒரு சப் 4 மீட்டர். இந்தியன் மார்க்கெட்ல சப் 4 மீட்டர் அப்படின்னாக்க அந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நிறைய சப்சிடிலாம் கிடைக்கும். அதனால ஒரு சப் 4 மீட்டர்ல மாருதி சுசுகி ஜிம்னி, அதாவது மாருதி சுசுகில ஜிம்னிங்கிற பிராண்ட் உலக நாடுகள்ல பயங்கர ஃபேமஸான ஒரு கார் தான் இது. அமெரிக்காவிலையும் சரி, யூகேலையும் சரி, ஜப்பான், சைனா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி ஊர்களில் ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே இது பயங்கர சக்சஸான ஒரு மாடலா இருக்கு. ஆனா ஃபாரின்ல அமெரிக்கன்ஸும் சரி, யூகேல உள்ளவங்களும் சரி, அவங்க எல்லாருமே வீக்கெண்ட்ல இந்த மாதிரி காரை எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே ஒரு காட்டுல அமைதியா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 2 நாள் தங்கிட்டு மறுநாள் கிளம்பி வர மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த கார்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இப்போ இதுக்கு மேல ஒரு டென்ட் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஜீப்ல, இது 4x4, இந்த மாதிரி ஒரு ஜீப்ல இதுக்கு மேல ஒரு டென்ட் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த டென்ட் இந்த சைட்ல இருக்கும். அதை நேரம் அப்படியே இழுத்தோம்னா அப்படியே ஒரு ரவுண்ட் இப்படி சுத்தி இங்க இப்படி இருக்கும். அந்த அங்கே உள்ளது 3 டோர் தான். இப்போ ஃபாரின்ல உள்ள ஜிம்னி 3 டோர் ஜிம்னி, ஃப்ரண்ட்ல 2 டோர், பேக்ல ஒரு டோர் இருக்கும். இந்த இந்தியன் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் இது 5 டோரா போட்டிருக்காங்க. அங்கே உள்ள 3 டோர் தான். அப்போ அவங்க பேக் டோர் இல்லைங்கனால இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா டிராவ் மாதிரி வச்சு கிச்சன் அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்களே சொந்தமாக சமைச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு. இங்கே இந்தியன் மார்க்கெட்ல பெரும்பாலும் அந்த மாதிரி யாரும் விரும்ப மாட்டாங்க. ஃபேமிலியோட எல்லாரும் போயிட்டு வர மாதிரி தான் விரும்புவாங்க. அதனால தான் 5 டோரா இதை இந்தியன் மார்க்கெட்டுக்காக 5 டோர் ஜிம்னியா இதை கொடுத்துருக்காங்க.
இந்த கார் வந்ததுலேருந்து இந்தியன் மார்க்கெட்டில் பயங்கரமான ஒரு சேல்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவங்களோட ரிவ்யூ எல்லாம் இப்போ யூடியூப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சுசுகி ஜிம்னியோட ரிவ்யூ எக்கச்சக்கமாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு அருமையான வண்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வண்டியை பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் ரொம்ப தாராளமாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வண்டி தான் இது. நான் சொன்ன மாதிரி சப் 4 மீட்டர் ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிரர். இது வண்டி ஆஃப் பண்ண உடனே இந்த மிரர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகிடும். இது வந்து 15 இன்ச்சு அலாய் வீலு. அது டயர் சைஸ் வந்து 195 80 15 டயர் சைஸு, 15 இன்ச்சு அலாய் வீலு. இது வந்து ஃப்ரண்ட் பேனட்டு. நீங்கள் டிரைவிங் சீட்லேருந்து உட்காந்து ஓட்டும் போது இந்த 2 ஃப்ரண்ட் பேனட்டும் உங்களுக்கு விஷனில் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் இதில் கேமராஸ் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, பேக் கேமரா இருக்குது. நம்ம அதிலே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க இந்த காரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை பலதரப்பட்ட ரோட்லையும் காட்டுலையும் மேட்லையும் மலையில நம்ம ஓட்டுறதுனால இந்த பீஸு வந்து ஒரு மெட்டல்லையும் இந்த பீஸு ஒரு மெட்டல்லையும் இந்த பீஸு ஒரு மெட்டல்லையும் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி 1 2 3 இது மூணுமே மூணு விதமான மெட்டல். இது காரணம் என்னன்னாக்க இப்போ வண்டி வந்து இன்கேஸ் எங்கேயா போய் இடிக்குதுனாக்க இது மட்டும்தான் போகுமே தவிர, இது மட்டும்தான் அடிப்படுமே தவிர, இந்த மெட்டலும் இந்த மெட்டலும் தனித்தனி லேயரா இருக்கனால அந்த மெட்டல் அடிப்படாது. மலையிலையும் பாறையிலையும் ஏற்றும் போது சில நேரங்களில் வந்து வண்டி வந்து ரோல் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரு வீல் வந்து பாறை மேலே ஏறி டக்குன்னு இறங்கும் போது இந்த சைடு பாறையிலேருந்து இது அடிபட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது மொத்தமாகவே எல்லாமே வந்து அடிபட்டக்கூடாங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த சுசுகி ஜிம்னியில் வச்சுருக்காங்க. 15 இன்ச் வீலில் வந்து ஒரு அழகான ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு ஹார்டு பிளாஸ்டிக்கில் ஒரு வீல் ஆர்ச்சு. இந்த வீல் ஆர்ச்சு வந்து ரெக்டாங்குலர் ஆர்ச். இது வந்து இப்போ இந்த ஜீப் செக்மெண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி காருகளில் இது வரும். நம்ம வண்டியில் கீயை ஆஃப் பண்ணிட்டோம்னாவே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது மூடிக்கும். இது வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கு. ஒரு பெரிய சைஸில் ஒரு கிளாஸு, அந்த கிரே கலர் ஃபினிஷை மட்டும் இதில் வந்து அழகாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கு இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காரு, ஒரு ரெகடான கார் அப்படின்னு நம்ம பார்க்கும் போதே வந்து இது உணர்த்துது. அந்தீங்க அப்படின்னாக்க நல்ல பெரிய ஒரு விண்டோ, டிரைவர் சீட்டு விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ. நீங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சைடில் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் விஷன் தெரிகிற அளவுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஒரு டோரு. இங்கே வர எவ்வளோ பெரிய டோரு. இந்த டோரு 90 டிகிரி இது திறக்கும். ஸோ நம்ம ஈஸியாக உள்ளே போகலாம், ஈஸியாக வெளியில் வரலாம். அந்த அளவுக்கு அழகாக போயிட்டு அழகாக வண்டிக்குள்ளே உட்காந்துக்கலாம். குண்டா இருக்கிற ஆளும் சரி, ஒல்லியாக இருக்கிற ஆளும் சரி, மீடியமாக இருக்கிற ஆளும் சரி, யார் வேணால் உள்ளே போயிட்டு யார் வேணால் வெளியில் வரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து இந்த டோர் வந்து நல்ல 90 டிகிரியில் திறக்குது. பின்னாடி டோரு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இவ்வளவு தூரம் வந்துருது பாருங்க. இவ்வளவு தூரம் வரும்போது யாரு வேணாலும் அந்த சீட்டுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம வெளியில வரலாம். பேக் சைடை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு விண்டோ. அந்த விண்டோவில் உள்ள யாரும் வந்து விஷனை மறைக்காத அளவுக்கு ஒரு வீல். இந்த இடத்துல ஸ்டெப்னி வீல் வச்சுட்டாங்க. ஸ்டெப்னி வீலுக்கு மேல வந்து ஒரு சுசுகி பேட்ஜிங்கோட ஒரு அழகான ஒரு கவரு. அதே மாதிரி இந்த டோரு திறக்கும் போது அந்த டோரோட கீழ்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இங்கே இருக்குது. அது வெளியில தெரியக்கூடாதுக்காக அதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு கிளாரிங் கொடுத்துருக்காங்க. டோரை ஜஸ்ட் அப்படியே டிப் பண்ணா போறோம், ஆட்டோமேட்டிக்கா அதுவே திறந்துக்கு. இப்போ பாருங்க, டோரை பிடிச்சி லைட்டை திறந்துட்டு விட்டா போறோம், அதுவே திறந்துக்கும். மற்றபடி இங்கே வைப்பர் வந்துடுது. இந்த இடத்துல சுசுகி ஜிம்னிங்கிற அந்த பேட்ஜ் இங்கே வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் கிரிப் அப்படின்னாக்க 4 வீல் டிரைவ் தான் ஆல் கிரிப்னு சொல்லுவாங்க. அந்த ஆல் கிரிப்புங்கிற பேட்ஜ் இங்கே வந்துடுது. அப்புறம் இந்த இடத்துல வந்து நல்லா இதுலேயும் ஒரு ஹார்டு பிளாஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு அந்த பேக்கில் உள்ள அந்த டேஞ்சர் லைட்ஸு எல்லாமே, பிரேக் லைட்டு, டேஞ்சர் லைட்டு எல்லாமே இங்கே வந்துடுது. அதில் நம்பர் பிளேட் பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு பம்பர், அதில் வந்து ஒரு டேஞ்சர் லைட்லேருந்து எல்லாமே இதுலேயும் வந்துடுது. முன்னாடி வந்து 2 பேர், பின்னாடி சீட்டில் வந்து 2 பேர் ஜாலியாக போகலாம். இல்லை லீனாக இருந்தாக்க பின்னாடி சீட்டில் ஒரு 3 பேர். ஆக்சுவலி இது வந்து ஒரு லக்ஸுரி கார். இந்த காரில் வந்து ஒரு 4 பேர் ஜாலியாக போனீங்கன்னா செம ஜாலியாக இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் இதில் நீங்கள் ஜாலியாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒல்லியாக இருந்தால் 3 பேர், குண்டா இருந்தா 2 பேர் இதில் உட்காந்தாங்க நல்லா இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்து டிக்கி ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 208 லிட்டர். 208 லிட்டர் அப்படின்னாக்க
2 சூட்கேஸ் வச்சுக்கலாம். முன்னாடி 2 பேர்த்த மட்டும் தான் டிராவல் பண்ணீங்கன்னாக்க வீட்டில் உள்ள எல்லா ஜாமானுமே அதில் வச்சு கொண்டு போயிடலாம் அந்த அளவுக்கு. இப்போ இது பாருங்க, இந்த ஹெட் ரெஸ்ட்டை வந்து நல்லா அமுக்கிட்டு நல்லா தூக்கிட்டு இருக்காது. இந்த இருக்கு பாருங்க பட்டன், இது அமுக்கி தள்ளிட்டீங்க அப்படின்னாக்க நிறைய இடம் வந்துடும். அதே மாதிரி இந்த சீட்டையும் நீங்க ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வந்து நிறைய ஒரு பெரிய இடம் கிடைச்சிடும். ஒரு மலை பிரதேசத்துக்கு வந்து ஒரு டூர் அடிக்கிறீங்க நீங்க ஒரு 10 நாள் அப்படின்னாக்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இதுல வச்சுக்கலாம். அதே மாதிரி இதையும் மடக்கிடலாம். வரும்போது இதுல 2 லாக் வருது பாருங்க. இதுல வந்து இந்த பீஸ் 2 இருக்கு. அது எப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஒரு லாக், இது மறுபடியும் பிரஸ் பண்ணும்போது இன்னொரு லாக்குன்னு தனித்தனி லாக்கா கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா அந்த சீட்டை நம்ம சாயும் போது சப்போஸ் ஒரு லாக் போயிட்டா கூட இன்னொரு லாக் நமக்கு வந்து பாதுகாப்பா இருக்கு. அதுக்கு தான் 2 லாக் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் அமுக்கும் போது ஒரு லாக்கு, அமுக்கும் போது இந்த பாருங்க மறுபடியும் 2வது லாக் ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க டபுள் லாக் இது. அதனால வந்து இது வந்து ஷேக் ஆகிறதுக்கோ இல்ல வந்து ரன்னிங்ல வந்து அந்த சீட்டை விழுகிறது சான்சஸே கிடையாது. ஹோல்ட் பண்ணிட்டா இங்க இருந்து அந்த டிரைவர் சீட் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பூட் பேஸ் உங்களுக்கு கிடைச்சிருது. சுசுகி ஜிம்னியோட இன்ஜின் சைட்ல வந்து இருக்கும். சுசுகி ஜிம்னி ஒரு 1500 சிசி இன்ஜின். இந்த 1500 சிசி இன்ஜின்ல வந்து அந்த 4 வீல் டிரைவ்லாம் சேர்ந்து தான் ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வண்டி கொடுக்குது. இது வந்து ரேடியேட்டர், இது கூலண்ட்டு. இப்போ நீங்க பார்க்குற கூலண்ட்டு பேக்கிங் எப்படி இருக்கு பாருங்க, செம பேக்கிங் பாருங்க. பாருங்க ஹீட்டா இருக்கும், அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க, செம பேக்கிங் அது. அதே மாதிரி பேட்டரி பேக்கப்பு, இது பிரேக் ஆயில். இப்போ நீங்க பார்க்குற இது பிரேக் ஆயில். இந்த இன்ஜினோட ஸ்பெசிபிகேஷன் நான் சொல்லிடுறேன். இந்த இன்ஜின் வந்து K15 B சீரிஸ் இன்ஜின். வண்டியோட பவர் வந்து 77.14 கிலோவாட், 6000 ஆர்பிஎம்ல. வண்டியோட டார்க் வந்து 134.2 4000 ஆர்பிஎம். காடு மேடு மலை அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்றது. அதான் இது எல்லாமே வந்து பேக் வீல் டிரைவ்ல வரும். ஆனா 2 வீல் டிரைவ்னு போட்டா பேக் 2 வீல் தான் வேலை செய்யும். 4 வீல் டிரைவ்னு போட்டா தான் முன்னாடி உள்ள 2 வீலும் வேலை செய்யும். இப்ப இந்த சுசுகி ஜிம்னியோட ஹெட்லைட் வந்து LED ப்ரொஜெக்டர் லைட்ல கொடுத்துருக்காங்க. பிளஸ் டே டைம் ரன்னிங் லைட் அதிலே வந்துருது. அதான் இது வந்து நீங்க யூஸ்வலா பாக்குற மாதிரி அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஃபாக் லேம்ப். அது 15 இன்ச் அலாய் வீலு வித் டயரு, பக்காவான ஒரு கிரிப்ல இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான ரொம்ப பெரிய ஒரு சைடு மிரர். இது கார்ல அந்த சுசுகி ஜிம்னிங்கிற அந்த ஸ்டிக்கர் வந்து இந்த வண்டி வந்து ஒரு 4x4 கார் அப்படிங்கிறத வந்து நம்ம கிட்ட சொல்லாம சொல்ற அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த சைட்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எதுவும் ஸ்கிராச் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங். அதுல வந்து ஒரு சுசுகி ஜிம்னிங்கிற அந்த பேட்ஜிங் இருக்கு. நல்ல பெரிய விண்டோ, சைடு விண்டோ பார்த்தா நல்ல பெரிய விண்டோ. அதே மாதிரி பேக்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய விண்டோ. அதே மாதிரி விண்ட்ஸ்கிரீன் பார்த்தீங்க அப்படின்னாக்க அப்படியே உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு வண்டியை ஓட்டும் போது எல்லாமே வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரா தெரியக்கூடிய ஒரு விண்ட்ஸ்கிரீனு. அப்படியே பேனட்டு. வண்டி வந்து ஒரு செம்ம ஸ்டைலா இருக்கு பாருங்க. வண்டி பாக்குறதுக்கு ஒரு இது வந்து இந்த சைடு வியூ. வண்டி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது ஓவராலா வண்டியோட ஃப்ரண்ட் வியூ. சும்மா அப்படியே வந்து ஒரு பைல்வான் மாதிரி சும்மா கிளீன்னு இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. இது வந்து சைடு வியூ, அதான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அப்படியே பேக் சைடு லுக்கு, பேக் சைடுல உள்ள அந்த சுசுகி ஜிம்னியோட அந்த லுக். இது இந்த சைடுக்கான அந்த சைடு வியூ, அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னாக்க அழகான ஒரு ஸ்டியரிங். வண்டி வந்து இது டெஸ்ட் வெஹிக்கிள்னால வண்டி வெளியில போயிட்டு வந்து பயங்கர அழுக்காக தான் இருக்குது. அதோட தான் எடுத்துட்டு இருக்கான். இது வந்து 9 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இந்த வண்டியிலே வந்துருது. கீழே பாத்தீங்க அப்படின்னாக்க அழகான அந்த ஏசி வெண்ட் அதான் பாத்துட்டீங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. அது பாத்தீங்க அப்படின்னா பவர் விண்டோவுக்கான அந்த பட்டன்ஸ் தான் பாத்துட்டீங்க. அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் கியர் நாபு. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிங் இந்த பாக்குறீங்க பாருங்க. முத பார்க்கிங் பாக்குறீங்க. அடுத்து நியூட்ரல், D1 D2 அப்படின்னாக்க டிரைவ் டு டிரைவ் லோ அப்படின்ட்டு வரும். இது ஆட்டோமேட்டிக். இது 4x4 அப்படிங்கிறனால அந்த டைப்ல வரும். 2H 4H 4L அப்படின்ட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா கியர்ஸ் அதுக்கு உள்ளது. எல்லா கார்லையும் உள்ள மாதிரியே வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கவங்க, ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருக்கவங்க அந்த பிடிச்சிக்கக்கூடிய கிரிப்பு, ஒரு ஏர் பேக் அந்த ஃப்ரண்ட்ல வந்துடுது. இந்த கார்ல மொத்தம் வந்து 6 ஏர் பேக் வந்துடுது. இப்போ நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். வந்து ஏசி வெண்ட்டை பார்த்துட்டீங்க. இது வந்து
ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். இது வந்து கீ போட வேண்டிய அவசியம் கிடையாது, கீயை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா போகிறோம். ஸ்டார்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் அது. இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுங்க. இந்த ப்ளூடூத்தில் வந்து நம்ம ஆடியோவோட மோடை சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். சன்ஷேடு, இந்த சன்ஷேடில் வந்து நம்ம கிளாஸ் இருக்குது பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க கிளாஸ் இருக்குது, நாம் தெரியணும் பாருங்க. இது வந்து ஐடியல் ஸ்டாப், இது வந்து ஐடியல் ஸ்டாப்பு ஸ்டார்ட் அதுக்கான பட்டனு. இது வந்து ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். இது வந்து சைடு மிரர் இருக்கு பார்த்தீங்களா, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது. மேலே கீழே சைடு லெஃப்ட் ரைட்டு மேலே பெடல். இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் அப்படிங்கிறனால 2 பெடல் தான் வரும். ஒன்று வந்து ஆக்சிலேட்டர் பெடல், இன்னொன்று வந்து பிரேக் பெடல், 2 தான் வரும். இது வந்து குளோப் பாஸ், நீங்கள் பார்த்துருக்க குளோப். இது வந்து ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து ஆட்டோமேட்டிக்கான கண்ட்ரோல். இது ஏடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ் ஒன்லி. இது வந்து ஏடின்னு சொல்லுவாங்க. இதில் கண்ட்ரோலில் வந்துடுது. இது வந்து பார்க்கிங் மோடு. இந்த பாருங்க க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது பார்க்கிங் மோடு. இது வந்து ரிவர்ஸா சார்? இது ரிவர்ஸ் மோடு. இது நியூட்ரலு. இது வந்து டிரைவ். அந்த 4x4 வேலையெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஹெச்ங்கிறது 2 வீல் டிரைவ் அண்டு ஹை ஸ்பீடு. 4Hங்கிறது 4 வீல் டிரைவ் அண்டு ஹை ஸ்பீடு. மற்றபடி வந்து அழகான ஒரு ஜிம்னிங்கிற பேட்சோட ஒரு கம்ஃபர்டான ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டான ஒரு சீட்டு. எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் தான் அந்த வண்டியில் இருக்குது. நல்ல கம்ஃபர்டான சீட்டு தான். இது வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ 2 பேர் ஃபாரஸ்ட் ஏரியா போகிறோம் இல்லை அப்படின்னாக்க, எங்கேயாவது மலை பிரதேசத்தில் போயிட்டு தனிமையில் இருந்துட்டு வரணும் அப்படின்னாக்க, அங்கே போயிட்டு நீங்கள் டென்ட்டு கொண்டு போகல அப்படின்னாக்க, இந்த ஹெட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட்ரெஸ்ட்டை டோட்டலாக 2 ஹெட்ரெஸ்ட்டை கழட்டிடணும். கழட்டிட்டு இந்த சீட்டை வந்து இந்த பட்டனை அமுக்கி நல்லா சாச்சிங்கன்னா கடைசி சீட்டு வரைக்கும் படுக்கிற மாதிரி போயிடும். அப்போ இங்கேருந்து அங்கே வந்து நீங்கள் படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம டோட்டலாக ஒரு 100 டிகிரி வரைக்கும் கீழே வந்து சாச்சிக்கலாம். சாச்சிட்டு அப்படியே படுத்துடலாம். நமக்கு வந்து ஒரு பெட்டு தேவைப்படாது, டென்ட்டு தேவைப்படாது. அந்த மாதிரி நேரங்களில் இந்த சீட்டே நம்ம வந்து ஒரு பெட்டாக மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட், இப்போ நம்ம அப்படியே பேக்குக்கு வந்துட்டோம். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, அந்த பாருங்க ஒரு ஹேண்ட் பிரேக் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா, ஹேண்ட் பிரேக் இருக்குது. அதான் பார்க்குறீங்க ஹேண்ட் பிரேக்கு. இது பவர் விண்டோவுக்கான சுவிட்ச் இங்கே இருக்குது. ஒரு 2 பேர் நல்லா தாராளமாக போகக்கூடிய ஒரு சீட் இருக்குது. இதில் 3 பேர் வந்து லீனாக இருந்தானாக்க ஒரு 3 பேர் வந்து நல்லாவே போகலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சீட்டு இது பேக்கில் நல்லா கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து மேலே வந்து ஒரு லைட்டிங் இருக்குது. ஒரு பல்பு கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. லைட் எரிஞ்சு ஆன் ஆகுங்க. அதே இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து டோரை திறக்கிறதுக்கான லிவர். இது வந்து சென்ட்ரல் லாக் பட்டன். இது பவர் விண்டோ. இது லாக்கு அன்லாக்கு. இது வந்து பவர் விண்டோ. இது வந்து நம்ம கிரிப்பு உட்காந்து இருக்கும்போது பிடிச்சிக்கிறதுக்கான ஒரு கிரிப்பு சூப்பராக இருக்குது. அப்படியே மூடி பார்ப்போம். செமையாக இருக்குது பாருங்க அந்த கிரிப்பு. வண்டியை எவ்வளோ அகலமாக அந்த டோர் திறக்குது பாருங்க. உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது பாருங்க. கிளாடிங்ஸ் எல்லாம் நல்லா உள்ளுக்குள்ள இன்சைடு கிளாடிங்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. வீலுக்கும் வீல் ஆர்ச்சுக்கு எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க. அதை தான் இப்போ பார்க்குறோம். இந்த வீலுக்கும் வீல் ஆர்ச்சுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ நீங்கள் சஸ்பென்ஸில் இவ்வளோ தூரம் வீல் ஆடினா கூட நம்ம வந்து 4 வீல் டிரைவில் வந்து ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்த மாதிரி தான் பேக்கில் உள்ள இன்டீரியர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல அழகான ஒரு சீட்ஸு. வண்டியை ஓவராலாக பார்க்கும் போதுங்க, நீங்கள் பாருங்களேன், அந்த சைடில் உள்ள அந்த குவார்ட்டர் விண்டோ எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு குட்டி ஹம்மர் கார் மாதிரியே இருக்கும். அந்த ஹம்மர் வண்டி எப்படி இருக்கு, அமெரிக்கன் மிலிட்ரியில் வந்து அந்த ஹம்மர் ஜீப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹம்மர் வந்து எந்த ஸ்டைலில் இருக்குமோ அதே இதில் ஒரு குட்டி ஹம்மர் வண்டி எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் இந்த வண்டியை பார்க்கறதுக்கு ஓவரால் லுக் இருக்குது. ஒரு குட்டி ஹம்மர் சுசுகி ஜிம்னி. டோரோட அந்த குவாலிட்டியை பாருங்க. நான் இப்போ மூடி காமிக்கிறேங்க பாருங்க. செம குவாலிட்டி, தொப்புன்னு மூடுது. இந்த வண்டியோட கலர் வந்து ஒரு செம கலருங்க. இது வந்து லெமன் எல்லோவில் வந்து ஒரு அம்சமான ஒரு கலர் இந்த வண்டி. இந்த வண்டி நல்லா இருக்கு. இந்த கலர் வந்து சுசுகி ஜிம்னியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கு. இந்த வண்டி வந்து 14,50,000, இன்னொன்று 17,50,000. இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸு, வண்டியோட எல்லாமே சேர்த்து ஆன் ரோடு வந்து 14,50,000 ரூபாய். இளைஞர்களும் சரி, இல்லை வந்து நமக்கு வீர தீர செயலாம் புரியணும்னு நீங்கள் ஆசைப்படுற எல்லாரும் இந்த வண்டியை கொண்டு போய் காடு மேடு மலை பாறை அதெல்லாம் போய் நம்ம என்ன சாகசம் வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 4x4 வண்டி இது. ஓவராலாக வண்டியை பற்றி எல்லாருமே பார்த்துட்டோம். நான் தஞ்சை யூடியூப் சேனல் மூலமாக
நம்ம என்ன சொல்லணுமோ அதை கிட்டத்தட்ட சொல்லிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஒவ்வொன்றையுமே கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணுறோம். கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான காரணம் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்ட்டு. இதுக்காக நான் எதிர்பார்க்குற என்ன அப்படின்னாக்க, நண்பர்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. அதுதான் எதிர்பார்க்குறோம். நீங்கள் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாதான் நிறைய கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருப்பேன். நீங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு நாம் வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டில் நான் வந்து வண்டி ஆட்டுறேன். சஸ்பென்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, ஜம்முன்னு. மற்ற கார்லலாம் வந்து மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னாக்க அந்த தண்ணி வந்து நேராக இதில் வந்து இந்த இடத்துல வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து இதில் ஒரு ரெயின் ரன்னிங் இது கொடுத்துருக்காங்க. அதான் என்னன்னா, இதுலேருந்து தண்ணி நேராக அப்படியே போயிட்டு ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீன் வழியாக போயிடும். இதில் வந்து இறங்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ப்ராடாக அதை கொடுத்துருக்காங்க. இந்த வரைக்கும் மாருதி சுசுகி பிள்ளை அண்ட் சன்ஸ் நெக்ஸா ஷோரூமில் ஒர்க் பண்ணக்கூடிய நம்மளோட நண்பர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பாலா நம்ம கூட வந்திருக்காரு. அவர் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். சார் வாங்க, வணக்கம். மாருதி சுசுகி ஜிம்னி வண்டியை கொடுத்து நம்ம தஞ்சை மொழி யூடியூப் சேனலுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு வண்டி கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம தஞ்சை மொழி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிடுங்க. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். என்னோட நேம் பாலசுப்ரமணியன், ஃபுல் நேம். நான் 1 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நெக்ஸா ஷோரூமில் வந்து பில்லியன்சன்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் இதுதான். 2022 தான் நான் என்னோட இன்ஜினியரிங் முடித்தேன். நான் பட்டுக்கோட்டையில் படித்தேன். அது முடித்த உடனே இன்னும் ஒரு 3 monthஸில் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். சேல்ஸ், இது 1 இயராக சேல்ஸில் தான் இருக்கேன். நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு. ஓ, சார் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் சார்? தஞ்சாவூர். தஞ்சாவூர் தான். ஓகே, எவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்களா? நம்ம தஞ்சை மூணு யூடியூப் சேனல் சார்பாக, உங்களை சார்பாக நான் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வந்து நம்ம வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ்க்கு போயிடுவோம். இப்போ நம்ம வண்டியை சுசுகி ஜிம்னியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். இப்போ நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். ஆடியோ வண்டி சும்மா ஓட்டுறதுக்கு ஸ்லோ ஸ்பீட்லாம் போயிட்டு இருக்கேன். நமக்கு வந்து இந்த வண்டி வந்துங்க ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. எப்படின்னாக்க, நீங்க ஸ்டேரிங்ல ஏறி உட்காந்துட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சாவே நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு கார்ல போற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. வண்டி சூப்பரா இருக்கு. ஆட்டோமேட்டிக் கியர். நான் வந்து டிரைவ் லோவில் வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஏசியோட கூலிங் வந்து ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இது. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல கூலிங் கொடுக்குது. வண்டி சூப்பரா இருக்கு ஓட்டுறதுக்கு. நம்மளோட ஸ்டியரிங் ஃபீட்பேக் வந்து அதே சேம் தான். நம்ம மாருதி காருக்கே உரிய அந்த டிரைவர்ஸ் அந்த ஃபன் இருக்கு பத்தியா, அந்த வந்து இது இந்த வண்டியில இருக்குது. நம்ம டிரைவிங் சீட்டை விட்டு இறங்காம ஓட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அது கொடுக்கும். நம்ம இந்த நேரத்துல வந்து நம்ம சஸ்பென்ஸை வந்து பேசி ஆகணும். நல்ல ஒரு அருமையான ஒரு சாஃப்ட் சஸ்பென்ஷன். இதே வந்து நம்ம ஆஃப் ரோடு போகும்போது கொஞ்சம் ஹார்டா வந்து இது மாறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 4x4ல ஓட்டும் போது இந்த சஸ்பென்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கிரிப்பா ரொம்ப ஹார்டா மாறிடும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு காம்பேக்டான லுக்கு, உள்ள உட்காந்து இருக்கும் போது ஒரு பெரிய காரை ஓட்டுறோம் அப்படின்லாம் நமக்கு தோணலை. ஒரு மாருதி 800 ஓட்டுற மாதிரி, ஒரு சின்ன ஸ்விஃப்ட் காரை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்குது. வண்டியோட ஏசி நல்லா இருக்கு. ஸ்டியரிங் ஃபீட்பேக் சூப்பரா இருக்கு. சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. சீட் பெல்ட் போட்டுக்கோ. நான் இப்ப சீட் பெல்ட் போடாம ஓட்டுறேன். நண்பர்கள் எல்லாருமே வந்து கார்ல உட்காந்து வண்டியை எடுக்கும் போது சீட் பெல்ட் போட்டுங்க. அதுதான், நீங்க சீட் பெல்ட் போட்டா தான் உங்களுக்கு ஏர் பேக்கே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஏர் பேக் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னாக்க நீங்க மெயினா சீட் பெல்ட் போட்டுக்கணும். நான் டெஸ்ட் டிரைவுக்காக நான் இங்கே திரும்புறதுக்காக நான் போடலையே தவிர, யாரு காரை எப்போ எடுத்தாலும் சீட் பெல்ட் கண்டிப்பா போட்டுங்க. அது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அப்பதான் ஏர் பேக் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ணிட்டோம். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வண்டி வந்து 45ல போயிட்டு இருக்கு. இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலோட டெஸ்டிங். 45ல போகுது. இப்போ நம்ம பிரேக் அடிச்சோம்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கட் ஆகிடும். இப்போ வண்டி 80ல போகுதுங்க. 8 இப்போ நம்ம 60, இப்போ 70 போறோம். இப்ப நம்ம இந்த 80ல தாண்டி அங்கே ஒரு மேம்பாலம் வருது. நல்ல ஸ்கோப்பா ஒரு மேம்பாலம் வருது. இதே ஸ்பீட்ல வந்து எப்படி இருக்குன்னா மேம்பாலம் ஏறி இறங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மறு ரிட்டர்ன் வந்துடுறோம். இப்ப நம்ம 80ல போறோம். ஆனா ஒண்ணுமே தெரியலங்க. 80ல இந்த கார்ல போறது ஒண்ணுமே தெரியல. நல்லா இருக்குது. ஏதோ 40-50ல போற மாதிரி இருக்கு. இப்ப இதுல நம்ம ஒரு கார்னரிங் டெஸ்ட் பண்ணுவோம்.
கார்னரிங் வந்து உங்களுக்கு வாப்ளிங் இல்லை. நம்ம வரும்போது அந்த கார்னரிங் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இது ஒரு ஒரு மாதிரி அன்சைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் பாலம் தான். இதுல கொஞ்சம் ஜர்க்கிங்லாம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் வண்டிக்குள்ள பெரிய அளவுல வந்து ஒரு ஜர்க்கிங் வந்து தெரியல. இப்போ ஒரு கார்னரிங் வருது. அந்த கார்னரிங் வந்து இப்போ நம்ம சடனா திரும்புறோம். அப்பதான் வந்து பாடி ரோல் எப்படி இருக்குன்னு தெரியும். இதுல ஒன்றும் பெருசா பாடி ரோல் தெரியலைங்க. இதெல்லாம் லாங் எடுத்துட்டு போனோம்னு வச்சுங்க, அப்படியே அழுங்காம குலுங்காம அப்படியே ஜாலியா போய் இறங்கலாம். அந்த அளவுக்கு வண்டி வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குது. 80 தாண்டிட்டோம், இப்ப 90 போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம 90 போறோம், இப்ப நம்ம 100 பிடிச்சிட்டோம். நம்ம இப்ப 100ல போயிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணும் தெரியல. இந்த வண்டி வந்து கான்பிடென்டா வந்து ஒரு 140 வரைக்கும் போனாலும் நல்ல கான்பிடென்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த ரோட்ல வந்து 100க்கு மேல போக முடியல. ஏசி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சடனா கூலிங் ஆயிருது ஏசி. இதுல 2-3 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏசி வந்து சடன் கூலிங். அதே மாதிரி நம்ம வண்டியை உட்காந்து ஓட்டும் போது நமக்கு வியூ வந்து அந்த ஃப்ரண்ட் பேனட் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு கார்னர் ரெண்டுமே தெரியறதுனால ரொம்ப கான்பிடென்ட்டா நம்ம வண்டியை ஓட்ட முடியும். நமக்கு முன்னாடி வந்து இவ்வளவுதான் இடம் இருக்குன்னு இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த பேனட் வியூ வந்து நமக்கு நல்லா தெரியறதுனால, அந்த சைடு மிரர் வந்து நல்ல பிராடா இருக்கனால அந்த விஷனும் லெஃப்ட் சைட்லயும் நமக்கு விஷன் வந்து ரோடு சரிக்காவே தெரியுது. அதே மாதிரி இந்த சைடு டிரைவர் சீட்லயும் இந்த கிளாஸ் வந்து சைடு வியூ மிரர் வந்து நல்ல பிராடா தெரியுது. அதனால நல்ல கான்பிடன்ட் கிடைக்குது நமக்கு வண்டி ஓட்டும் போதே. இது வந்து ஒரு டிரைவர்ஸ் கார். இந்த வண்டி வந்து டிரைவர்ஸ் கார். ஸ்டேரிங்ல ஏறி உட்காந்துட்டீங்க அப்படின்னா இறங்க மனசே வராது. அந்த அளவுக்கு ஒரு டிரைவர்ஸ் கார் இது. செம ரோடுங்க. இதுக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி. எப்படி கண்டுபிடிச்சீங்க அதை? ஆஃப் ரோடுக்குன்னு செம்மையான ரோடு. ஆனால் டார்க் அதிகம். ஸ்லோவா தான் டிரைவ் பண்ணுங்க. ஆமா ஆமா. Please fasten your seatbelt. ஆமா. Please fasten your உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி திருப்பிக்கலாமா? எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா எப்படியாப்பட்ட ரோடு இது. சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ரோட்டுக்கு நினைச்சே பார்க்கல. அத Please fasten your இதுக்கு seatbelt. மேல என்ன வேணும்? இதுக்கு மேல ஆஃப் ரோடு நேரா போனால இந்த வண்டியெல்லாம் வாங்கினோம்னா இந்த வேலையெல்லாம் பண்ணாதான் அந்த வண்டிக்கு மரியாதை. நீங்க சொன்ன மாதிரி ஸ்லோவில் தான் போகணும். 4 வீல்னா என்னங்கிறது இதுல தெரியுது. காடு மேடு மலையெல்லாம் கவலைப்படாம ஓட்டலாம். 4 வீல் டிரைவ் தான். ஒன்றும் பரவாயில்ல, அதுவே போய்க்குது. உண்மையில சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இது. எவ்வளவு பெரிய பள்ளம் இது. வண்டி எப்படி போகுது பாருங்க. Please fasten your சான்ஸே seatbelt. இல்லை பாருங்க. என்ன மாதிரி கேமரா. இதுக்கு மேல என்ன வேணும்? இதெல்லாம் ஓட்ட மக்கள் பயப்படும். அதெல்லாம் என்ன மாதிரி மேடு பார்த்தீங்களா? நினைச்சே பார்க்க முடியல என்னால. ஒரு காரு இந்த மாதிரி மலை மேட்டில் நினைச்சு பாருங்க. Please fasten your seatbelt. Please fasten your seatbelt. Please fasten your seatbelt. Please fasten your seatbelt. ஃபோர் இன்ட்டு ஃபோர் சும்மா களை கட்டுது. என்ன ஒரு ரோடு.
எவ்வளோ பயங்கரமான மோசமான ரோடு. அதில் அசால்ட்டாக ஏறுதுங்க. நான் 4x4 வந்து லோ வந்து லாக் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே வர லோ லாக் பண்ணி வச்சிருக்கேன். வண்டி செமையா போகுது. இப்போ பாருங்க, இந்த இதெல்லாம் நான் ஓட்டுறேன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. மறுபடியும் கண்ணாடி ஏற்றிக்குவோம். Please fasten your seatbelt. Please fasten your என்ன வண்டிங்க, என்ன வண்டி! காடு மேடு மலை. நான் சொன்ன பார்த்தீங்களா, சுசுகி ஜிம்னி வந்து காடு மேடு மலை எல்லாம் அடிச்சு நவுத்துனேன். இப்போ பாருங்க, அந்த பாறையில் ஏற்றுறேன். வண்டி எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்க. அதை ஏற்றி முடிச்சுட்டு வந்து இந்த பாறையில் இதை காமிக்கிறேன். இந்த பாறையில் நான் அது வரைக்கும் ஏற்றுறேன். அதுலேருந்து ரிவர்ஸ் கொண்டு வந்து இந்த பாறையில் நான் அது வரைக்கும் ஏற்றி ரிவர்ஸ் வர எப்படி இருக்கு மட்டும் வண்டியை பாருங்க. Please fasten your seatbelt. சீட் பெல்ட் வார்னிங். நல்லா இருக்கு. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, நல்ல கூலிங். இல்லை அது ரெண்டாவது, இப்போ மெட்ராஸுக்கே வண்டி எடுத்து போனாலும் ஒரு டயர்டு இருக்காது. இங்கே பாருங்க, ரெண்டு அந்த பிளாக் இந்த பிளாக் வந்து நமக்கு வந்து விஷன், வண்டியோட ஃப்ரண்ட் விஷன் வந்து இந்த பிளாக் அந்த பிளாக்கு. சும்மா சூப்பரா ஒரு ஆஃப் ரோடிங் முடிச்சோம். அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடிங் முடிச்சோம். 4x4 போட்டு சூப்பர் ஆஃப் ரோடு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம ஷோரூம் நோக்கி போயிட்டு இருக்கோம். பேரண்ட் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. ஹாரன் உள்ள இருந்து அமுக்கும் போது ஏதோ கொஞ்சமா அடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா வெளியில பார்த்தா நல்ல ஹெவியான ஹாரன் தான். பிக்கப் சடனா இருக்கு. தம்மாரெல்லாம் கிடையாது ஆட்டோமேட்டிக் கியர்ல. ஆனா இது ஏடிங்கிறது டைரக்ட் ஆட்டோமேட்டிக் கியர். ஏஎம்டிங்கிறது வந்து ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அது கிளட்ச் ஆட்டோமேட்டிக்ல இருக்கு. இது வந்து டைரக்ட் ஆட்டோமேட்டிக். நல்லா இருக்கு ஃபீட்பேக்.